ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9th இருக்கிற 2வது பாடம், ஓகேங்களா? ஸோ செகண்ட் யூனிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து தொடர்ச்சி எல்லாம் தான் பார்த்து தான் ஆகணும். ஸோ ஏற்கனவே சொன்னதை போல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6th இருந்து 1 by 1 எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்காங்க, அப்படி இல்ல முடியாதவங்க அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10th வரையிலும் இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்னது போலதான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதே போல எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னாக்கா ஆல் எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல தொகுத்திருப்பேன். ஸோ அதுல போயிட்டு நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சி வந்து படிச்சுட்டு வாங்க. டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ விட்டீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து திடீர்னு கால்பரேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட வந்து எதுவுமே முடிக்க முடியாது. ஸோ அதனால கிடைக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் குழு அப்படின்றது நாட்டு மக்களின் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவார். ஸோ உழைப்பாளர் அப்படின்னாக்கா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை செய்யும் திறன் பெற்ற அனைத்து நபர்களும் பாத்தீங்கன்னாக்கா உழைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உழைப்பாளர் குழுவை வந்து கணக்கிடுறதுல 15 முதல் 60 வயது வரையுள்ளவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ 15 வயசுக்கு மேல அதே மாதிரி 60 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 15 வயசுக்கு குறைவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளா வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி 60 வயசுக்கு மேல போனவங்களை வந்து உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா தகுதி இல்லாதவர்களா இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களால வந்து உடல் உழைப்பை வந்து செய்ய முடியாது, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ உழைப்பாளர் குழுவோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். ஸோ அதனால அந்த நாட்டோட முன்னேற்றமும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக தான் நடக்கும். ஸோ குறைந்த உழைப்பாளர் குழுவானது அந்த உழைப்பாளர் அல்லது வந்து உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுவுக்கு வந்து சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டி இருக்கிறது. ஸோ இந்த உழைப்பாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கும் அந்த முதியவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ அவங்க தான் வந்து பராமரிக்க வேண்டியது இருக்கு. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ இந்தியாவில் வேலை வாய்ப்புன்றது பல பரிமாணங்களை கொண்டது, ஓகேங்களா? சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஓராண்டுல சில மாதங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதே மாதிரி முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை, அப்புறம் 2ஆம் துறை அல்லது தொழில்துறை, 3ஆம் துறை அல்லது சார்பு துறை, அதாவது வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் வந்து பொருளீட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 துறைகளும் வந்து இருக்கு, வழிவகை செய்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான உழைப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடுபட்டுள்ள துறை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சார்பு துறை. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார்பு துறைன்றது இந்த சேவைத்துறை. ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஊழியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பணி நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகள்ல இந்த உழைப்பாளர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பகுதி முதன்மை தொழிலிலும் சிறிய குழுக்கள் வந்து 2ஆம் 3ஆம் தொழிலிலும் ஈடுபட்டு இருப்பதை வந்து நம்ம இந்தியாவில பார்க்க முடியுது. ஸோ அதிகபட்சமா வந்து வேளாண்மை சார்ந்த அந்த முதன்மை துறை அதாவது விவசாயத்துறையை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய மக்கள் வந்து நம்பி இருக்காங்க. அதிகபட்சம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறிய அளவுக்கு தான் 2ஆம் 3ஆம் துறையை வந்து சார்ந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நன்கு வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வந்து குறைவா தான் இருப்பாங்க. ஆனா இந்த தொழில்துறை மற்றும் சேவைத்துறையில ஈடுபட்டு இருக்கும் உழைப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் வந்து விவசாயத்தில் அதிகமாகவும் மற்ற 2ஆம் 3ஆம் துறையில் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவா தான் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க, ஓகேங்களா?
ஸோ இந்திய வளர்ச்சி கொள்கையில ஒரு முக்கியமான அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலை வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கை வளர்ச்சி கொள்கை போட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்குறது எப்படி அப்படின்றது மாதிரிதான் இந்த வளர்ச்சி கொள்கை வந்து போடுவாங்க. ஸோ 1972 73ஆம் ஆண்டுல தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஸோ வேலை வாய்ப்பு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சராசரியா 2% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 1972 73 தொடங்கி ஒவ்வொரு அந்த 4 10 ஆண்டுகளிலும் பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 2% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உயர்ந்திருக்கு. ஸோ இடைக்கால வரலாற்றை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவின் டெல்லி சுல்தான் யாரு பாத்தீங்கன்னா பெருஷா துக்ளக் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பினோட சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு முதன்மை துறை அலுவலகத்தை வந்து அமைச்சிருக்காப்படி. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு துறையை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ளக் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு முதன்மை துறை அலுவலகத்தை வந்து அமைச்சிருக்காப்படி. ஸோ நமக்கு முதன்மை துறை அப்படின்னாக்கல என்னன்னு தெரியும். விவசாயம், காடு, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு இதெல்லாம் வந்து முதன்மை துறை. இரண்டாம் துறை அப்படின்றது உற்பத்தி, அப்புறம் சிறிய பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் துறையை சார்ந்தது. சார்பு துறை அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா சேவைத்துறை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, வணிகம், தொலைத்தொடர்பு, வீட்டுமனை விற்பனை, அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சார்பு துறை தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்போட வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். அதாவது இதுல என்னென்ன இருக்குனாக்கா பதிவு செய்யப்பட்டதும் அதே போல அரசாங்க விதிகளை ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதுமான அப்புறம் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்று பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த அமைப்பை. ஸோ இல்லை அந்த தொழிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊதியம் கிடைக்கும். ஸோ வேலை நிரந்தரம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊதியத்துடன் கூடிய விடுமுறை இருக்கும். அப்புறம் மருத்துவ உதவிகள் இருக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ லைக் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். இது வந்து வீட்டு உபயோக பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பின்பற்றப்படுவதில்லை. அமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒழுங்கமைக்கப்படாத துறையில இந்த வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிலையானதா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து சிறப்பு ஆதாயங்களோ இல்ல வேலை நிரந்தரமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து பொதுத்துறையும் தனியார் துறையும். சொத்துக்களோட உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பவருக்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கையில பாத்தீங்கன்னாக்கா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். ஸோ இதுல பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். பொதுத்துறைன்னா என்ன, தனியார் துறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், இந்திய உருக்கு ஆணையம், பாரத தொலைபேசி நிறுவனம் இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். தனியார் துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், அசோக் லேலண்ட், டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியார் துறை. ஓகேங்களா? ஸோ பொதுத்துறை வந்து சேவையை நோக்கமாக கொண்டது இருக்கும். தனியார் துறை வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை நோக்கமாக கொண்டது இருக்கும். பொதுத்துறை வந்து சொத்துக்கள் அரசுக்கு சொந்தமானதா இருக்கும். தனியார் துறையில சொத்துக்கு வந்து ஒரு தனிநபர் தான் ஓனரா இருப்பா. அப்படி ஊதியம் வந்து அரசாங்கத்தால வழங்கப்படும். தனியார் துறையில வந்து ஊதியம் வந்து அந்த உரிமையாளரால வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இருவேல் பட்டுவில் வேலை வாய்ப்பு ஒரு கள ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அந்த வேலை வாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை வந்து தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்
நாம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருவேல்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. ஸோ இந்த கிராமத்துல வந்து 100 ஆண்டுகளுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அறிஞர்கள் பலராலும் அங்க ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த இருவேல்பட்டு கிராமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்ட்டும் கூறப்படும். இந்த இருவேல்பட்டு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்றவர் முதல்ல தன்னோட மாணவர்களுடன் சென்று அங்க ஆய்வு செஞ்சிருப்பாப்படி 1916ஆம் ஆண்டு. அப்புறம் காலப்போக்கில பல ஆய்வாளர்கள் வந்து இந்த கிராமத்துல வந்து வேலை குறித்து ஆய்வெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருவேல்பட்டு கிராம வளர்ச்சியோட காரணம் என்னன்னாக்கல இந்த கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, அப்புறம் பொது விநியோக அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கல சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இருவேல்பட்டு கிராமம் வந்து பல மாறுதலுக்கு உட்பட்டுள்ள போதிலும் இன்னமும் அவங்களோட வேலை வாய்ப்புக்கு வந்து விவசாயத்தை தான் சார்ந்திருக்காங்க. ஓகேங்களா. 1981ஆம் ஆண்டுல 100 குடும்பங்கள்ல 24 குடும்பங்கள் வந்து விவசாயம் அல்லாத வேலையில ஈடுபட்டு இருந்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே போல 2008ஆம் ஆண்டுல விவசாயம் அல்லாத வேலையில இருந்து குடும்பங்களோட எண்ணிக்கை 41 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1981 இந்த 2008 காலத்துல விவசாயத்துல இல்ல விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் இல்ல அந்த விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிற குடும்பங்களோட விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இருக்க விவசாயத்துல ஈடுபடுறவங்க எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற துறைக்கு வந்து சார்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம். 2ஆம் துறை 3ஆம் துறையை நம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன லெசன் தான். நம்ம இதுல ஒரு ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் இது இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லா லெசனையும் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கல சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இன்னமும் நமக்கு நேரம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சரியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரப்போற எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னாக்குள்ள நீங்க சிறப்பா வெற்றி அடையலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.